எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இது ஓப்பன் பண்ணதும் பில்டிங்கா காமிக்கிறான், எப்பவுமே வந்து இயற்கையோட தானே காமிப்பான் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜ் பக்கமே போல, அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கவும் போல. நான் காலேஜ் எல்லாம் ஜாயின் பண்ணி படிச்சதெல்லாம் பெங்களூரு. அதனால தான் நம்ம பெங்களூர் வந்திருக்கோம். அதுவும் இந்த காலேஜில் தான், சிலிகான் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜில் ஜாயின் பண்ணி தான் நான் காலேஜ் எல்லாம் படிச்சிருந்தேன். நான் எதனால் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. சரி, இந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவோம், நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம எப்படியாச்சும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாடி நல்லா ஜெயிச்சு ஒரு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போயிட்டு ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஆனால் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு பிறகு தான் தெரியுது, இந்த கிரவுண்டில் எவனுமே விளையாட மாட்டான், இந்த கிரவுண்ட் ஃபுல்லாக சும்மா தான் இருக்கும், நம்மளுக்கு வெறும் கிளாஸ் எடுப்பானுங்க, அதுக்கப்புறம் அமுச்சிருவானுங்க. அதுவும் எடுக்கிற கிளாஸ் நல்லா எடுப்பானுங்களான்னு கேட்டால் சுத்தமாக நம்மளுக்கு புரியவே புரியாது அப்படின்றதெல்லாம் எனக்கு ஜாயின் பண்ண பிறகு தான் தெரிஞ்சுது. என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து காலேஜ் சேர சொல்ல நிறைய கனவோட நிறைய ட்ரீமோட தான் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம அந்த காலேஜ் படிக்கிற பீரியட் இருக்கும் இல்லையா, அது 3 இயர்ஸோ இல்லை 4 இயர்ஸோ நம்ம படிச்சிருப்போம். அந்த காலேஜ் டைமில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு பிறகு நம்ம லைஃபுக்கு நிறையவே வந்து யூஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் நான் காலேஜ் படிக்க சொல்ல, காலேஜ் பெருசாக படிக்கல, மதியத்துக்கு மேலே கட் அடிச்சுட்டு பார்ட் டைம் ஜாப் போகிறது, அந்த இடத்துல நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் வந்து என் லைஃபுக்கும் சரி, நான் பண்ணுற பிஸ்னஸும் சரி, நிறையவே வந்து இப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நினைக்க சொல்ல, பரவாயில்லப்பா இந்த காலேஜும் பெஸ்ட்டு தான், நம்ம ஏதோ ஒன்று சேர்ந்தோம், ஏதோ ஒன்று பண்ணோம், ஆனாலும் நம்ம நாலேஜை வளர்த்துட்டு வெளியே வந்திருக்கோம். அந்த 4 இயர்ஸ் 3 இயர்ஸில் வந்து நிறைய விஷயம் நம்ம கற்றுட்ருக்கோம் அப்படின்றது வந்து எனக்கு காலேஜ் எல்லாம் முடிச்சு ஒரு 6 மந்த் 1 இயர் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுது. கண்டிப்பாக உங்களோட காலேஜ் பீரியட்லேயும் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுருப்பீங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் உங்கள் லைஃபுக்கு வந்து இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அது உங்கள் ஸ்கூலாக இருக்கட்டும், உங்கள் காலேஜாக இருக்கட்டும், நம்ம படிக்கிற டைம் இதை விட வேர்ஸ்ட்டு ஸ்கூலு, இதை விட வேர்ஸ்ட்டு காலேஜ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம். அதே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருக்கு, தி பெஸ்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை தி பெஸ்ட் காலேஜாக இருக்கட்டும், நான் படித்தது தான் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து மாறி இருப்போம். காலேஜ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும், ஆனால் நம்மளோட மைண்டில் இருக்கிற எண்ணங்கள் மட்டும் ஃபுல்லாகவே மாறி இருக்கும். எதனால் அப்படின்னா, அந்த படிக்கிற பீரியடில் நம்ம கற்றுக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட லைஃபுக்கு வந்து அது நல்லாவே யூஸ் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு அந்த காலேஜும் அந்த காலேஜ் பீரியட்ஸும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பார்த்ததும் உங்கள் காலேஜ் எல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். அப்படி இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு ப்ளாகில் நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், see you, take care.